வணக்கம் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான கனவு மாதிரி ஒரு கதையை கேட்க போறோம். எல்லாரும் மெதுவா படுத்துக்கோங்க. உங்க போர்வையெல்லாம் நல்லா இதமா இழுத்து மூடிக்கிட்டு மெதுவா உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ரெடியா? சரி. நம்ம கதை எங்க நடக்குது தெரியுமா? நட்சத்திரங்கள் எல்லாம் கண் சிமிட்டி பார்க்குற ஒரு பெரிய மாயாஜால காட்டுக்குள்ள நடக்குது. அந்த பெரிய காட்டுக்கு நடுவுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட இலைகளெல்லாம் தங்க மாதிரி பழபழன்னு மின்னும். அப்பப்பா, பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மரத்துக்கு பேசவும் தெரியும். ஆமா, காத்தோட மொழியில அது கதையெல்லாம் சொல்லும். ஆனா ஒரு சின்ன வருத்தம். அந்த மரம் ரொம்ப ரொம்ப தனியா இருந்துச்சு. அது எப்படி தங்க மாதிரி மின்றதாலையும் பேசுறதாலையும் காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் அத தூரத்துல இருந்தே பார்த்துட்டு பயந்து போயிடும். அது பக்கத்துல யாரும் வரவே மாட்டாங்க. அதனால அந்த மரத்துக்கு ரொம்ப சோகமா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது கெஸ்ட் வந்தாங்க. பஞ்சு மாதிரி குட்டியா ஒரு வால் வச்சுக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு அணில். அதோட பேரு சுட்டி. அதுக்கு ரொம்ப பசி. அதனால சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி அந்த மரத்தோட கிளைகள் மேல சர்ருன்னு ஏறி வந்துச்சு. மத்த விலங்குகள் மாதிரி இல்லாம இந்த சுட்டி அணில் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அதோட பெரிய கண்கள் அந்த தங்க இலைகளை பார்த்து ஆச்சரியத்துல விரிஞ்சது. அதுக்கு அந்த மரம் ரொம்ப விசித்திரமா அழகா தெரிஞ்சது. இவ்ளோ வருஷத்துல முதல் முறையா ஒருத்தர் தம் மேல பயப்படாம ஏறுறத பார்த்ததும் அந்த மரத்துக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மெதுவா பூத்துச்சு. அது காஞ்ச இலைகள் சலசலக்கிற மாதிரி ரொம்ப மெதுவான குரல்ல அன்பா அந்த அணில்கிட்ட பேசலான்னு நினைச்சது. யாரது என் கிளையில விளையாடிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த மரம் ரொம்ப மென்மையா கனிவா கேட்டுச்சு. அத கேட்டதும் சுட்டி அணில் கொஞ்சம் கூட பயப்படல. ஆச்சரியமா, அட, நீ பேசுவியா? என் பேரு சுட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பதில் சொல்லுச்சு. பல பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் தன்கிட்ட பயப்படாம பேசினதை கேட்டதும் அந்த மரத்துக்கு உடம்பெல்லாம் ஒரு இதமான உணர்வு பரவுச்சு. அந்த மரத்துக்கு கிடைச்ச முதல் நண்பன் நம்ம சுட்டி தான். அந்த சந்தோஷத்துல மரம் தன்னோட கிளைகளை லேசா ஆட்டுச்சு. சூரிய ஒளி மாதிரி சுவையான சில தங்க நிற கொட்டைகள் சுட்டிக்காக கீழே விழுந்துச்சு. சுட்டியும் அத வயிறு முட்டை சாப்பிட்டுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சுட்டி தினமும் அந்த மரத்தை பார்க்க வர ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன நட்பால அந்த அமைதியான காடு மெதுமெதுவா வெளிச்சத்தாலையும் சிரிப்பாலையும் நிறைய ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டாங்க. மரம் தூங்கிட்டு இருக்கிற மலைகளை பத்தியும் பழங்காலத்து நட்சத்திரங்களை பத்தியும் பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லும். அதுக்கு பதிலா சுட்டி அணில் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன வேடிக்கையான விஷயங்களை எல்லாம் மரத்துக்கிட்ட சொல்லும். ரெண்டு பேரும் சேர்ந்து வயிறு குலுங்க சிரிப்பாங்க. சுட்டியானில் அந்த மரத்தோட சந்தோஷமா விளையாடுறத தூரத்துல இருந்து முயல்களும் மான்களும் பார்த்துட்டே இருந்துச்சுங்க. சுட்டி அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அந்த மரம் பயங்கரமானதில்ல, ரொம்ப அன்பானதுன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. அப்புறம் என்ன, ஒவ்வொருத்தரா மரத்துக்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த மரத்துக்கு காடு முழுக்க நண்பர்கள். இப்போ அந்த மரமும் சுட்டி அணிலும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு குட்டி ரகசியத்தை சொல்ல போறாங்களாம். ரொம்ப கவனமா கேளுங்க, சரியா? இந்த கதையோட ரகசியம் இதுதான். நாம ஒருத்தரோட வெளி தோற்றத்தை பார்த்து பயப்படவே கூடாது. நாம அன்பா பேச ஆரம்பிச்சா நமக்கு எல்லா இடத்துலயும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு உண்மையான நண்பர் நம்மள முன்னால மட்டும் பார்க்க மாட்டாங்க, இதயத்தால பாப்பாங்க. நாளைக்கு நீங்க உங்க அன்பை யார்கிட்ட காட்ட போறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே நல்லா தூங்குங்க செல்லும். இனிய இரவு.